வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான 2 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டை பத்தி நம்ம ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் கோயம்புத்தூர் சூலூர்ல கேந்திர வித்யாலயாவுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. வெஸ்ட் ஃபேசிங் லேண்ட்ல நார்த் ஃபேசிங்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஒரு ஸ்பேஷியஸான ஹால், 2 பெட்ரூம், கிச்சன், ஒரு செப்பரேட் பூஜா ரூம்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்ல லேண்ட் ஏரியா 3.18 சென்ட். டோட்டல் பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட் ஃபேசிங் லேண்ட்ல நார்த் ஃபேசிங்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. சிம்பிள் அண்ட் நீட்டான ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த வீட்டுக்கு கொடுத்திருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய மெட்டல் கேட்டும், வீட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு விக்கெட் கேட்னு 2 கேட் இதுல கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவுடைய அளவு 16.9க்கு 8. வீட்டுடைய ரைட் ஹேண்ட் சைடு செட்பேக் ஏரியா கொடுத்திருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியா இருக்குது. பார்க்கிங் ஏரியாவுடைய ஃப்ளோருக்கு அழகான ஹெவியான பார்க்கிங் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடு வால்க்கும் சேம் கலர் காம்பினேஷன்ல அழகான கிளாஸி ஃபினிஷ் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்ட்ல ரூஃப் டாப் போறதுக்கான ஸ்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டார் கேஸ் கீழ ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் இருக்கு. இப்ப இந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்த் ஃபேசிங்ல ஹெவியான பாலிஷ்டு டீக்வுட் மெயின் டோர் ஃபிட் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணோம்னா லிவிங் ஹால் வருது. இந்த லிவிங் ஹாலுடைய அளவு 10x16. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கம்ப்ளீட்டா வுடன் டோர்ஸ் விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலுடைய ஓவரால் வியூ. நார்த் ஃபேசிங்ல ஒரு அழகான ஷோகேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு அழகான டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய அளவு 10x16. இந்த பெட்ரூம்ல வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க. 2 டோர் வார்ட்ரோப் வித் அட்டாச்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் கொடுத்திருக்காங்க. ரூம் உடைய ரைட் ஹேண்ட் சைடு இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய அளவு 6x7.5. ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வால்க்கு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. பிராண்டட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இந்த பாத்ரூம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த வீட்ல எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதாவது ஃபேன், லைட் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது ஹாலுக்கு அட்ஜசன்ட்டா அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம். இது ஹாலுக்கு ஜஸ்ட் பேக் சைடு அமைஞ்சிருக்கு. ஒரு ஃபாயர்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இது இல்லாம ஒரு செப்பரேட் பூஜா ரூமும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பூஜா ரூம் பார்க்க போறோம். 6க்கு 7.5 அளவுல இந்த பூஜா ரூம் கொடுத்திருக்காங்க. சாமி படம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கிரானைட்ல ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. காம்பாக்டான அழகான பூஜா ரூம். ஃபாயர் உடைய ரைட் ஹேண்ட் சைடு பெட்ரூம் வருது. இந்த பெட்ரூம் உடைய அளவு 10க்கு 16. 2 பெட்ரூம்லயுமே கம்ப்ளீட்டா லாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த ரூம்ல 2 பெரிய வுடன் விண்டோஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. ரூம் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. பாத்ரூம்ல கெய்சர் ஃபிட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம எல்லா பேசிக் ஐட்டம்ஸும் பிராண்டட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது செகண்ட் பெட்ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது கிச்சன். வாஸ்துபடி வீட்டுடைய சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனுடைய அளவு 8க்கு 10. மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல வால்டைல்ஸ் ரூஃப் ஹைட்டுக்கு ஸ்டிக் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் லாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க. நிறைய டால் கேபினெட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்திருக்காங்க. கிராசரிஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய டால் கேபினெட் கொடுத்திருக்காங்க. ரூமுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்ல நல்ல லென்த்தியான கிச்சன் டேபிள் டாப் கிரானைட் யூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது ஓவர் ஹெட் கேபினெட்ஸ். அடுத்து நம்ம செட் பேக் ஏரியாவை பார்க்க போறோம். செட் பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு நார்மல் டோர் இல்லாம சேஃப்டி மெட்டல் டோரும் கொடுத்திருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியால வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. வாஷ் பேஷன் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வாஸ்துபடி நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வாட்டர் சம்பும் போர்வெல்லும் இந்த ஏரியால கொடுத்திருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாவை கம்ப்ளீட்டா கவர்டு ஏரியாவை கொடுத்திருக்காங்க. அதாவது ஷீட் வச்சு கவர் பண்ணிருக்காங்க இதோட ரூஃப்க்கு. ரெய்னி சீசன்ல கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம யூஸ் பண்ற மாதிரி இந்த செட்பேக் ஏரியா பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப என்னென்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால், 2 பெட்ரூம், ஒரு பூஜா ரூம், கிச்சன் பார்த்தோம். அடுத்தது இந்த வீட்டுடைய அவுட் சைடு ஏரியா பார்க்க போறோம். ரூஃப் டாப் ஏரியாவும் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்கேஸ் கீழே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்திருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டுடைய வால்க்கும் ஃப்ளோருக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ரூஃப் டாப் ஏரியா பார்க்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வால் கம்ப்ளீட்டா கவர்ட் வாலா கொடுத்திருக்காங்க. இந்த வீடு ஆர்சிசி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்க ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர், போர்வெல் வாட்டருக்காக 2 செப்பரேட் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுடைய பட்ஜெட் 58 lakhs. வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அழகான வீடு பத்தி உங்க சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.